அருமையான முறையில் மிக சிறப்பாக பேர் எண்பர்கள் சார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பெறுவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு போற்றுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் இல்லா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தைக்கான வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசை குற்றம் மசை குற்றம் காளிகள் குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் சரி குற்றம் என்பதை நீக்கி அப்புறம் குணம் என்பதை மட்டும் கை கொண்டு 1000மோ 5000மோ நாங்க எவ்வளவு தப்பு செய்யறோமோ அவ்வளவு தப்புக்கு தக்க நீங்க காசு கண்ணியை மட்டும் பிடிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் வரக்கூடாது. பப்பனை உள்ள கூட்டி கொட்டி நல்லா போட்டு நுங்கும் காட்டி ஊமை குத்துங்க பப்புனு கரை ஆஸ்பத்திரியில படுத்துட்டு குளுக்கோஸ் ஏற்றி கிடக்கட்டும். இப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் அதை சொல்றீங்களா? தப்பு செஞ்சா தானே காசு குடிப்பாங்க. நம்ம எல்லாம் தப்பு செய்யறாதுல ஒவ்வொருத்தருக்கும் அப்படி அம்பிட்டு வடியும் முகத்துல பால் புதுசா செஞ்சதானே. ஆமா குழந்தை அதுவே வாழ்க்கையா இருந்தா பழகிக்கிற வேண்டியதாங்க. சட்டியில நம்ம முடிச்சு வியாபாரம் பார்க்க முடியாது. சட்டி எடுத்துக்காங்க அப்படி சொல்ல முடியாதுங்க. என்னன்னு வந்தது எல்லா பேருக்குமே வாழ்க்கையில இருந்தா பல பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைப்பா வீட்டுல பிரச்சனை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல இருக்கா? மனுஷனுக்கு பிரச்சனை இருந்தாதான் கோயில்ல பேச்சாதலுக்கு அர்ச்சனை. நல்லா இருந்தா சாமி கும்பிட மாட்டாங்க. போற போக்குல சாமியை பார்த்து அப்படியே முத்த முட்டு போயிட்டு ஆமா செருப்பு கூட கட்ட மாட்டான். லேசா அரை வாக்கில காட்டி கட்ட வராங்க மிதிச்சுட்டு. ஆனா ஏதாவது நோக்காடு வரட்டும் கோயில படுத்துட்டு உருள் வாங்க நீ இருக்கியா ஊரை விட்டு ஓடிக்கியா உன்னை எப்படி செவின வச்சுட்டானா பக்தி பரவசம் அப்பதான் பொங்கு அன்ன வரைக்கும் வாங்க வேண்டாத சாமி அப்ப விழுந்து விழுந்து கும்பிடுவேன். இதுல எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித ஆசை இருக்கு. என்ன ஆசை? ஆசை இல்லாத மனுஷன் அரை மணிதான், செல்லுலாத மனுஷன் செத்த போனதுக்கு சமம். அப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு வித கொள்கை இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி சொல்ல வேண்டியது பப்புனோட கடமை. உங்க கடமை. இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் என்ன நாடகம் தெரியுங்களா? என்ன நாடகம்? குகுனி மணந்த குறிஞ்சி மலர் என்ன கந்த பெருமானின் காதல் திருமணம். This is a love story. நம்ம கதை மாதிரி முருகனே வள்ளிய காதலிச்சுதான் நிறைய கொடுத்துருக்காரு. ஆமா காதலிக்கிற தப்பா? தப்பா? என்ன காதலிக்க தப்பு இல்ல, காதலிக்க தப்பு இல்ல. ஆனா நானும் அர்த்தம் சொல்ல வரேன், காதலிக்கிறது தப்பு கிடையாது. வேற என்ன தப்பு? ஆனால் யாரு யார காதலிக்கிறோம்னு சில கணக்கு வழங்கலாம். கணக்கு இருக்கு. என்ன எழுதுறீங்களா? தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய தான் காதலிக்கணுமா? ஓஹோ நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிங்கிறான்னா அடுத்தவன் பொண்டாட்டியவே வட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்ல வர்றாடி பொண்டாட்டிய தானே காதலிக்க சொல்றீங்க. ஆமா கல்யாணம் பண்ணாத பிள்ளைகளை கல்யாணம் காதலிச்சா தானே தப்பு. ஆமா கல்யாணம் பண்ணாத தானே காதல் பண்றாங்க. அடுத்த பொண்டாட்டிக்கு அடுத்த சொல்ல முடியுது. இது நிறைய பேர் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆமா இதே வேலை அது தொழிலாவே சொல்றாங்க. என்ன பண்றது கேட்டா இத ஒரு சோசியலிசம் சொல்றேன். இப்ப நான் கேக்குறேன் பெரிய ஆளு அப்படி பண்றாங்க. சரி உண்மைக்குமே இந்த காதல்ல விழுகிறது யாரு தெரியுங்களா? யாரு? நாங்க உட்காந்துருக்க கேள்வி அந்த இளவட்ட பிள்ளைங்க. ஆனா இந்த மாதிரி ஆள நம்பவே முடியாது. இளவட்டங்கிறீங்களே. ஆமா அது இளவட்ட சொல்றீங்க. நடுத்தரமான ஆளுங்க. அப்படியா? முன்னாடி இருக்காது பின்னாடி வராது நடுவுல நிக்கிற மனுஷன். இன்னொருக்கு இளவட்டம் அதை போட்டு உருட்டதான் முடியும், ஒண்ணு தூக்க போட முடியாது. அது இளவட்டங்கிறாங்களே அது என்னன்னு கேக்குறீங்க? அது இளவட்டம் பெருவட்டம். நீங்க அதை பார்க்க விருப்பாதீங்க. பெரிய விற்க வேண்டிய நிலைமை வரும். ஒழுக்க உயிர் வைத்தரும். இதுல இந்த இளவட்ட புள்ளைய கெட்டு போறது ஒரே ஒரு விஷயம். உடனே லவ்ல விழுந்துருது. சரி எல்லாம் கவனிச்சு பாத்தீங்களேன். ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சுட்டான்னா சரி இவன் காலு தரையில நிக்காது. வேற இவன் போன்ல சார்ஜ் நிக்காது. வேற இவன் பரிசுல பணம் நிக்காது. ஆனா இந்த முண்டை மட்டும் போய் தெருவுல நிற்பான். தலையில தவணை ஜோலி முடிய போய் நிற்பான். காதல்ல தோத்து போயிட்டா என்ன வளர்ப்பான்? என்ன வளர்ப்பான்? தாடி. காதல தோத்து போயிட்டா தாடிய மட்டும்தான் வளர்க்கணும். அதே காதல்ல ஒருத்தர் ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, பொண்டாட்டிய வளர்க்கணும், பிள்ளைய வளர்க்கணும், மாமியார வளர்க்கணும், கடைசி வரைக்கும் நீ முன்ன செய்முறை செஞ்சே சாகணும். கனவால அடைச்சிட்டு வெளியூர் போனாலும் இடையில பத்திரிக்கை நுழைச்சு விட்டு பத்திரிக்கை எங்கிட்டு வீட்டை கண்டுபிடிச்சு வாராங்கன்னு தெரியாது. இதுல ஒரு முக்கியமான எப்படின்னா பெண்கள் கூட்டம் நல்லா உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கு அந்த ஆம்பளை பத்தி
எப்போதுமே பிரச்சனையே கிடையாது. என்ன சொல்றீங்க? அவங்க எப்பயுமே நம்பிக்கை உள்ளான ஆளுங்க. ஆனா அந்த பெண்கள் மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. பெண்கள் மேல நம்பிக்கை இல்லை என்னத்தை வச்சு சொல்ற? ஆனா நீங்க வேற பப்பு டான்ஸ் முடிஞ்ச உடனே அப்படியே ரெண்டு ஆளா வீட்டுக்கு போயிருக்கு. நம்ம பெற்றதும் தாய், கூட பிறந்ததும் பிறப்பு. பெண்களை பத்தி நீ அசிங்கமா சொல்லலங்க. இது ஒரு உண்மையான ஒரு செய்தி. ஓ, உண்மையான. எல்லா ஊர்லயுமே நீங்க கவனிச்சு பாருங்க, ஆம்பளை பிள்ளை முன்னாடி உட்காந்துருப்பாங்க, பெண்கள் பிள்ளை பின்னாடி உட்காந்துருப்பாங்க. எதுக்கு? அப்படியே ஓடி போனா யாருக்கு தெரியாது. இதுதானா என்ன பகுமானத்தை உட்காந்துருக்கீங்க? இப்ப நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற பெண்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். சரி, நல்ல நடிகர் எல்லாம் போட்டு இந்த பணியில உட்கார்ந்து நாடகம் பார்க்கிற உங்க அனைவருக்கும் நாங்க நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக்கிறோம். இருந்தாலும் ஒரே ஒரு மன வருத்தம். என்ன வருத்தம்? இந்த எல்லாரும் ஊர்லயும் போல நம்ம ஊர்ல பப்பு டான்ஸ் முடிஞ்ச உடனே யாராவது வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா எதுக்கு அதே கோயில் இருக்கு. சரி, போய் மண்ணவாரி தூத்துறவே நானாத்தான் இருக்கேன். அப்புறம் நாடா மகன் வீட்டுக்கு பார்த்தா விக்கிற புடுங்குற நாடகம் நான் கேட்கிறேன். ஊருக்கு வந்துட்டு அவங்களே மண்ணவாரி தூத்துறாங்க. அப்படி கிடையாதுங்க. அவ ஊருக்கு வந்திருக்காங்க. அதனால நான் சொல்றேன், இப்ப வந்து நான் இந்த ஊர் தானங்க, நமக்கு விடுதலுக்கு நம்ம இந்த ஊர் தான், நமக்கு இதான் வீடு, சொந்த வந்த எல்லாமே சொந்தக்காரங்க. இன்னைக்கு தைரியமா பேசலாம், ஒரு நாளைக்கு மட்டும். இப்ப நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்த நினைக்கலாம், சரி பப்புனுக்கார வந்தானே பெண்களை பத்தி தப்பா பேசுறானேன்னு அப்படிங்க நினைக்கலாம். ஆனா யாரும் தப்பா நினைக்காதீங்க. இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் முதல்ல என்ன பப்புனாவே நினைக்க கூடாது. நீங்க என்ன வந்து ஒரு பெத்த பிள்ளையா கூட நினைச்சுக்கலாம், உங்க கூட பிறந்த ஒரு அண்ணன் மேல நினைச்சுக்கலாம். இங்க இருக்கிற பெண்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், என்ன நான் கூட பிறந்த அக்கா தங்கச்சியோட வாழ்க்கை கெட்டு போறப்ப ஒரு தம்பிக்காரே பாத்துக்கிட்டு இருப்பானா? மனசு கொதிக்கும்ல, அதே போல நானும் மனசு கொதிச்சு போய் தான் வந்திருக்கேன். இங்க இருக்க பெண்களோட வாழ்க்கை ஒரு விதத்தினால கெட்டு போய்கிட்டு இருக்கு. எப்படி? அதை நான் திருத்தலாம் வந்திருக்கேன். இங்க இருக்கிற பெண்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான். என்ன விஷயம்? நான் ஒரு நல்ல விஷயம் சொன்னால் இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் கேட்டுக்கிறீங்களா? நல்ல விஷயம் சொல்லுங்க. நல்ல விஷயம் கேட்பீங்களா? எங்க இருந்தாலும் ஏத்துக்குவாங்க, எங்க தான் கேட்பாங்க. அதனால கல்யாணம் முடிச்ச பெண்கள் முக்கியமா கேளுங்க, உங்க குடும்பம் கெட்ட கூடாதுன்னு நான் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். என்ன விஷயம்? உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் அது பொண்டாட்டி மேல பாசம்னு நீங்க நினைக்காதீங்க, பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். பொழுது போகுது, நல்லது சொல்றேன் கடைசியில வந்து பொண்டாட்டி மேல பாசமா பூ வாங்கிட்டு இன்னைக்கு பொண்டாட்டி கிட்ட காசை கொடுக்கணும்னா கூட பப்பாடி கிட்ட கொண்டு போய் திரிக்கிறதாங்க நிறைய பேர் இருக்கேன். நல்லா கவனிச்சு பாருங்க, வீட்டுல கட்டுன பொண்டாட்டி சோறாக்குன அலுப்புலையும் சரி துணித வச்ச அலுப்புலையும் ஐயோ குறுக்கு வலிக்குதேன்னு காலை நீட்டி அப்பத்தே உட்கார்ந்து இருக்கும். சரி, அந்த நேரம் புருஷன் வீட்டுக்கு வருவா, ஒரு ஆம்பளை வர்ற மரியாதை இல்லாம காலை நீட்டி காலை மடக்கிறீங்க. ஒழுப்பு அந்த அளவுக்கு வச்சு போச்சோ யார? பொண்டாட்டிய. ஆனா வப்பாட்டி அப்படி கிடையாது. வப்பாட்டி அவ காலை தூக்கி தோல் மேல போடுவா. சரி, இன்னும் கொஞ்சம் ஏத்தி போடுங்க. எதுக்கு? மாப்பிள்ள நாங்க நீட்டுக்க பரவாயில்ல, அனுபவத்தாரி சொல்லுங்க. இப்படி நிறைய பேரு பொண்டாட்டிய மதிக்காம மாப்பிள்ள கேட்டுக்கங்க. உங்களுக்கு சொல்லிட்டு கட்டிய மனைவி கண் கண்ட தெய்வம். ஆமா, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது, கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாது, ஒயின் ஷாப் இல்லாத ஊர்ல இருக்கவே கூடாது. தப்பா சொல்லுங்க. இப்ப இங்க இருக்கிற பெண்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நல்லா கேளுங்க. இந்த கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டா தலைக்கு 500 ரூபாய் கொடுப்பேன். என்ன சொல்றீங்க நீங்க? போச்சு, ஏன் வர போறீங்க? காலையில சம்பளம். இது வந்து கேள்வினா பயங்கரமான கேள்வி. எங்க ஏரியாக்காரங்க ரொம்ப விவரமானவங்க. இப்ப கேப்போம், இது வந்து நான் ஒரு பழமொழி தான் சொல்றேன். இந்த பழமொழியில முத வரியை மட்டும் நான் சொல்லுவேன், ரெண்டாவது வரியை இங்க இருக்கிற பெண்கள் எல்லா பேரும் தெரிஞ்ச சத்தமா சொல்லிருங்க. கேட்கவா? ஆமா, நல்லா கவனிச்சு பாருங்க. ஓட்டிட்டு வந்துருச்சு 500 ரூபாய். நல்லா கவனிங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன். ஆம்பளை சொல்லாத மூடிக்கிட்டு உக்காந்துரு. நான் பொம்பளை கிட்ட இங்க முந்திக்கிட்டு வரேன். இல்ல, அவரும் 500 ரூபாய் வாங்கணும்னு ஆசை. மைத்த தெரியல. இப்ப சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க தவறாது. எனக்கு இதே ஒரு டவுட் மாமா, ரொம்ப டவுட். நல்லா சொன்னாங்க நீங்க சொன்ன மாதிரியே. மனைவி அமைவதெல்லாம்
இறைவன் கொடுத்த வரம்ன்றாங்க. சொல்றாங்கல்ல. நான் கேக்குறேன், மனைவி என்னவெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ன்றாங்க. அப்ப புருஷன் என்னெல்லாம் யாரு புரோக்கர் கொடுக்கற வரமா? இல்லங்க, புருஷன் என்னவெல்லாம் யாரு கொடுக்கற? புண்ணியவதி பண்ண புண்ணியவதி பிறந்துருச்சு. நீங்க வேற இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் சூப்பர் டான்ஸ் நினைக்கிற மாதிரில. மதுரை சங்கத்திலே 1ஆம் நம்பர் லூசு முண்டிய கூட்டி வந்திருக்கான். நல்லா பேசிக்கிருப்பா, விழுந்து அப்புன்னு கிடைச்சிருப்பா. கை காலையா இருக்கா இல்லையா? அதெல்லாம் என்னைக்கு உடுத்துட்டேன் மாமா. ரோசா பட்டா 10 ரூபா சம்பாதிக்கணும்னு தெரியும். ஆமாமா, நம்மளுக்கு முக்கியம் வாழ்க்கையில. நான் இப்பதான் போன வாரம் பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு வந்தேன். பழனிக்கு பாத யாத்திரையா? ஆமா, பழனி மலைக்கு. ஓகே. கால் வலிக்குதுன்னு கிளம்பி சொன்னேன். சரி, இப்படினாலும் வந்துடுறான்னு சொல்லி அண்ணன் சொல்லிருச்சு. ஓட்டாள் வரணும்னா அவரை நம்ப எடுத்துருவாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, கோயிலுக்கெல்லாம் நல்லா தான் போறாப்புல இருக்குது. சரி, ஆனா அந்த கோயில இறங்கின உடனே ஒரு சில குரூப் நேரம் ஒழிச்சாப்பிட்டு தான் போறேன். உடம்பு வலிய போக்குறாங்க. ஆமா, அசதி. நீங்க வேற வசதி. இதுல மாமா பழனிக்கு போயிட்டு ரிட்டர்ன் மதுரை பஸ்ல ஏறிட்டேன். சரி, அப்ப ஒரு ஆள் அந்த நேரம் ஒரு அரை போதல ஒருத்தர் பஸ்ல ஏறினேன். இந்த கதை எதுக்குன்னா, எப்போதுமே ஒரு மனிதன் வந்து பொறுமையை கையாளணும். எதுலயுமே வந்து பதட்டப்படக்கூடாது. கோபம், முன் கோபம் ஆகவே ஆகாது. ஆகவே ஆகாது. நமக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, அதுக்கு விடை இம்புடுக்கானதா இருக்கும். அதுக்கு விடை பெரிய பிரச்சனையை போக்குறது. ஆனா நம்ம பயந்தே செத்துருவோம். ஐயோ என்ன ஆக போதோ ஏதாக போகுது, அந்த பயந்தே ஆகாது. ஆமாங்க, எந்த பிரச்சனையும் சமாளிக்கணும். அந்த பயம் தாங்க ஆகாது. இப்படித்தான் பாருங்க, பஸ்ல ஏறிட்டு ஒரு ஆள் அரை போதல ஏறிட்டான். வண்டி பழனியை தாண்டி அப்பதான் ஆயக்கூடியதான் தாண்டுது. சரி, அந்த அரை போத கிராக்கி முன்னாடி டிரைவர்கிட்ட வந்தியா? டிரைவர் உள்ள ஒரே வெக்கையா இருக்கு, ஏசிய போடு வாயில குத்து வேண்டியா? அவர் சரி தம்பி போடுறேன் போப்பா. போறேன் போயிட்டேன். வண்டி சத்திரப்பட்டிய கூட தாண்டது. சரி, மறுபடியும் வந்துட்டேன். என்ன டிரைவர் உள்ள ரொம்ப குளிர்ந்து ஏசி ஆஃப் பண்றாங்க. சரி தம்பி ஆஃப் பண்றேன் பாப்பா. போயிட்டேன். வண்டி செம்பட்டிய தாண்டிருச்சு. சரி, மறுபடியும் வந்துட்டேன். ரொம்ப வேகுதுடா, மறுபடியும் ஏசிய போடுறாங்க. சரி தம்பி போடுறேன். வண்டி கொடரோட வந்துருச்சு, மறுபடியும் வந்துட்டு. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு உண்மைக்கு டிரைவர் தானா இவன் கேட்கிற கேள்விக்குலாம் மத்த டிரைவர் சேர்த்து அப்பி நடுரோட்ல இறக்கிட்டு இருப்பான். ஏசி போடுறேன் வர்றையா, ஏசியா போடுங்கிறியா, ஆஃப் பண்ணுங்கிறியா, வர்றையா நீ என்னன்னு கோவமே பட மாட்டேற. அப்பதான் டிரைவர் சொல்றாரு, நான் எதுக்கு தம்பி கோவப்படணும்? ஏன்னு முதல் இந்த பஸ்ல ஏசி இல்ல பார்த்த முன்ன அவனா கழிச்சிருக்காங்க. இப்படித்தான் நிறைய பேரு கோவப்பட்டோம்னா பிரயோஜனம் இல்ல வாழ்க்கையில. கண்டிப்பா ஏன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில பல விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மிஷினை ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. என்ன மிஷின்? என்ன மிஷின்னா, திருடர்களை கண்டுபிடிக்கிற மிஷின். பல விஞ்ஞானிகள் போராடி மிஷினை கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சு செக் பண்ணணும்ல, அமெரிக்காவோட பப்ளிக்ல வச்சிருக்கேன் அந்த மிஷினை. வச்ச ஒரு 10 செகண்ட்ல அந்த மிஷின் 100 திருடங்களை கண்டுபிடிச்சு கொடுத்துச்சான். உடனே இந்த ஜப்பான்காரன் பாத்தியா, அவன் இந்த மிஷினை வாங்கி பப்ளிக்ல வைக்க, அது 10 செகண்ட்ல ஜப்பான்ல 200 திருடனை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குங்க. உடனே தமிழ்நாட்டுக்காரன் பார்த்து இவனும் பப்ளிக்ல வச்சிருக்கான். வாங்கணுமே வச்சுட்டு திரும்பி பார்த்தா முண்டை மிஷினை அவனை தூக்கிட்டு போயிருக்கான். நம்மள ஆளு அதை விட மோசமா இருக்காங்க. அப்படி இல்லங்க, மிஷின் இருந்தா தானே திருடனை காமிக்க. ஆமா, மிஷினை தூக்கிட்டா இவன் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்திருக்கான். வேற ஒண்ணு ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பேருக்குமே பலவித பிரச்சனை இருக்குங்க. சரி, பிரச்சனை இல்லாத மனுஷன் இருக்காங்களா? இல்ல, கிடையவே இல்லை. எனக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனைக்கு நான் எப்பயோ தொங்கி இருப்பேன். என்னது? உத்தரத்துல. ஆமா, ஏன் உத்தரத்துல தொங்குற? சாவு வரும் அப்படி ஒரு நாள் தொங்குனே. நீ ஏன் உத்தரத்துல தொங்குற? உத்தரத்துலங்க உத்தரத்துல அப்படி தொங்கினே மாமா. கவுத்தம் போன போறப்ப ஒரு யோசனை வந்து, ஏன்னா சாக போறமே என்ன வேற இங்கிட்டு வந்துட்டோம்னா இந்த சுதிலான பாடணும், இப்படித்தானா மாப்பிள்ள பேசணும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தோம் நீங்க. சரி, உடனே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன? சரி, அழகேச மாமா நமக்கு எவ்வளவு ஒரு நல்ல நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. சாக போறோம். இவரை ஒரு வாட்டியாவது பார்த்துட்டு சாக முடியும். செல்போன் ஆன் பண்ணி யூடியூப்பை போட்டு உங்க வீடியோவை தான் பார்த்தேன். உடனே கவுத்த விட்டு இறங்கிட்டு சாகர் என்னத்தை விட்டுட்டு. என்ன மாமா என் முகத்தை பாத்தீங்க? ஆமா, யூடியூப்பை பார்த்தேன். உடனே விட்டுட்டு என்ன காரணம்? இதெல்லாம் உயிரோட இருக்காங்க. நம்மளோட உதுத்த முடியும், உயிரோட நம்மள எல்லாம் போயிருக்காங்க.
அப்படிலாம் சாகக்கூடாது. என்னைக்குமே இதுக்கு காரணமே நீங்க தானே மாப்பிள்ள. மாமா சும்மா இல்ல, உருவாக்குவது எப்படிப்பட்ட விஷயம் தெரியுங்களா? எப்பேற்பட்ட பிறந்தவனாலதாங்க ஒரு கலையை உருவாக்குறது எல்லா பேருக்கும் அவ்வளவு விஷயம் கிடையாதுங்க. நான் கேட்கிறேன், இங்க ஆண்களும் பெண்களும் எல்லாமே சமமா நாடகம் பாக்குறாங்க. சரி, இந்த நாடகத்தை முதல் எதுக்கு வைக்கிறாங்க? எதுக்கு வைக்கிறாங்க? நாடகம் வைக்கலன்னு நம்ம உழப்பு எப்படி ஓடும்? அறிவு கேட்க ஊரு நல்லா இருக்கணும், மாதம் மாதம் நல்லா மழை வேணும், வருஷம் மழை வேணும், ஊரு மக்கள் செழிப்பா இருக்கணும். இதுல சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் குடும்பம் ஒற்றுமை திருவிழா, ஊரு ஒற்றுமை. ஆனா நம்ம ஆளுங்க ஒரு சில ஊர்ல இருக்கேன், திருவிழா அன்னைக்கு சண்டை ஓட்டு திருவிழாவே எடுப்பாங்க. பாத்திருக்கீங்களா? எப்படி 2 லட்சம் நாடகத்தை நடத்துறாங்க, 150 கோட்டுல அடி வச்சு முடிஞ்சு போயிருக்கேன். ஆமா 2 லட்சத்தை. ஆமாங்க 150. நான் அப்படி கிடையாதுங்க. இத்தனை வருஷம் நாடக உலகத்துல சம்பாரிச்சு முந்தானத்துல ஒரு போன் ஒண்ணு வாங்கினேன். வருஷம் சம்பாதிச்சதுல முந்தானத்தான் ஒரு போன் வாங்கினேன். என்ன போனு? ஹெட்போனு. 100 ரூபாய்க்கு கிடைக்கணும். எல்லாம் இருக்கட்டும். நான் ஒரு பாடலை பாடிவிட்டு சொச்ச கதையை அப்புறம் சொல்ல. அதனால நாடகம் ஆமா ஆனா உண்மைக்கு என்ன சொன்னாங்க, நாடக உலகத்துல எல்லாரும் விளையாட சொல்லுவாங்க. உண்மைக்கு நான் நாடக உலகத்துல இப்போ ஒரு 3 சென்ட் வேற இடம். என்ன சென்ட்? அட்டரு ஜவ்வாது நாடகம் அழகான முருகப்பெருமான் கலியுகத்தில் கந்தன் கந்த பெருமானை மனதார வணங்கிவிட்டு நாம் கலைப்பணியை சார்வோமா நீயே காப்பாத்த. வாமுருகா வந்து வரும் தாமுருகா, நாங்க காவடியை தூக்கி வரும் முருகா, கால்நடையா நடந்து வரும், நாங்க காவடியை தூக்கி வரும் முருகா, கால்நடையா நடந்து வரும்.
பாத்தீங்களா ஆமா ஏன் நான் முருக கடலை கும்பிட தெரியுங்களா எனக்கு முருகன் கடவுள்னா ரொம்ப பிடிக்கும் அதை விட என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன சொல்றீங்க வருஷம் என் பொண்டாட்டி பழனிக்கு பாத யாத்திரை இல்ல ஆனா என்ன ஒரு பிரச்சனை தெரியுங்களா முந்தானது ஒரு பெரிய சம்பவம் ஆயிப்போச்சு என்ன சம்பவம் ஆமாங்க நம்ம ஊர்ல சம்பவமா அந்த சம்பவம் இல்லைங்க இன்னைக்கு என்ன கிழமை நேத்து என்ன கிழமை இன்னைக்கு இல்ல இன்னைக்கு தான் இருக்கு நேத்து என்ன கிழமை நேத்து விசால கிழமை இது செவ்வாய்க்கிழமை நடந்த கூத்து செவ்வாய்க்கிழமை என் பொண்டாட்டி முருகன் படத்தை தொடச்சு கலம மாலையை சுத்திக்கு இருந்தா அப்ப நான் கொழுப்படுத்து போய் என் பொண்டாட்டி ஒரு கேள்வியை கேட்டேன் ஏன்டி உனக்கு முருகனை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு கேட்டேன் அப்ப அவ சொன்னா உங்களை எந்த அளவுக்கு பிடிக்குமோ எனக்கு முருகனை அந்த அளவுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு அதை விட கூடவே பிடிக்கும் அப்பதான் என் வாய் கொழுப்படுத்து என் பொண்டாட்டில கேட்கிறேன் ஏன்டி என்னங்க முருகனுக்கு எத்தனை பொண்டாட்டின்னு தெரியுமான்னு என்னங்க உங்க கூட பழனிக்கு பாதயாத்திரை தெரியாதா எனக்கு தெரியாதா முருகனுக்கு வள்ளி தேவான 2 ஒண்டாட்டின்னு இது தெரியாதா அப்பதான் நான் கேட்டேன் முருகனும் ஆம்பளவன் நானும் ஆம்பளவன் முருகன் எப்படி 2வது ஒண்டாட்டி கட்டிக்கிட்டாரோ அதே போல ஒன்னைய கட்டிக்கிட்டு ரெண்டாவதா ஒண்ணு நான் பாத்துக்கிறவான்னு கேட்டேன் நல்ல பொம்பளையா இருந்தா விளக்க மோத கொண்ட வத்து அடிச்சிருப்பா சரி என் பொண்டாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னா ஏன் பொருத்தம் இல்ல ஏங்க நான் கும்புற சாமியே 2 கட்டி இருக்கு நீங்க கட்டினா என்ன தப்பு கேட்டீங்க அப்படி ஒரு பொண்டாட்டி அமையற என்னங்க சத்தியம் பண்றீங்க எனக்கு அப்படி தலை சுத்திச்சு உண்மைக்குமா பொண்டாட்டின்னு சொல்றாங்க ஏன் பிரஷர் ஏறிச்சா உண்மைக்கு அப்படி ஏறிச்சு அப்பதான் அவ ஒரு விஷயம் என்ன கேட்டா என்ன நான் உங்களை ஒண்ணு கேட்கவா கேளுமா என்னை 2வது கட்டிக்கிட்டு என் தெய்வமே கேளு தெய்வமே அப்பதான் சொன்னா நீங்க நாடகத்துக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு 10 வருஷம் ஆச்சுன்னு ஆச்சு புராணம் எல்லாம் ஓரளவுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியுமான்னு யாருகிட்ட போய் என்ன கேள்வி அப்பதான் கேக்குறா இதுல மகாபாரதத்தை பத்தி தெரியுமாண்டா மகாபாரதம் ஒரு பப்பு இருக்காங்க தெரியும் மகாபாரதத்துல பாஞ்சாலிய தெரியுமான்னு கேட்டா டெபினெட்லி தெரியுமே பாஞ்சாலி பொம்பளை தானே ஆமா உங்க ஒண்டாட்டி நானும் ஆமா பாஞ்சாலிக்கு எத்தனை புருஷன்டா சரி 5 புருஷன் ஒண்ணு உங்களை கட்டிட்டேன் மிச்ச 4 வருஷம் நான் பாத்துக்கிறேன் ஏன் பிறந்தோம் இல்ல அதோட வாய் மசல மூடிட்டேன் வாயை கொடுக்க கூடாது நான் வாயை கொடுக்க மாட்டேன் புண்ணாய் போடுறேன் எது அப்படின்னா எப்பவே புண்ணா இருக்கேன் எதுக்கு அது 6 நாள் என் பிறந்ததுனால தொழில் சுத்தமா இருக்கு அதனால குணப்படுத்த முடியாதுங்க யாரும் பார்த்து என்ன டச் பேசி அப்படிப்பட்டா நீங்க அருமையான முறையில் சிறப்பாக நமது திருச்சி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் நமது முத்துப்பட்டியில் அமர்ந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆத்தா பேச்சியம்மா எல்லாத்துக்கும் அதிபதி ஆத்தா பேச்சியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு ஊர் பொதுமக்களால் நடத்தப்படும் நாடகமாக இன்றைய தினம் அதிவிமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண நாடகம் அதிவிமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த நாடகத்தில் சிறந்ததொரு முறையில் பங்கேற்று நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணிகள் என்ற முறையில் தனக்குத்தானே தாந்தாண்டை என்று பேரும் புகழை முத்திரையுடன் வைத்துக் கொண்டிருக்கும் புதிய மண்டலம் எடுத்து CS தமேந்திரன் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முடி வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் குயிலினி மேலான கோக்கிலவாணி எங்கு சென்றாலும் வெற்றி பெறக்கூடிய மதுரை வள்ளல மாணவர்கள் எடுத்த MSK கலைமகள் அவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றொரு நாடகத்திற்கு முருகன் பெருமானுக்கும் வள்ளி எம்மையாருக்கும் திருமணத்தை நடத்திய ஆவணங்கள் சபதமேற்று வருகிறது. நாளாகான பேரரசு வீணாகான பிரியன் பாட்டுக்கன்று பிறந்த மகன் பேச்சுக்கன்று வளர்ந்த மகன் நமது உடம்பம்பட்டி மாநகரம் கண்டெடுத்த அருமை தம்பி கார்த்திக் ராஜா அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முறையில் நாரதர் அந்த கழகப்பெருனாக தோன்றுவார். மற்றும் இந்த நாடகத்திற்கு தனக்குத்தானே தாந்தாண்ட தனது பேரும் புகழை சென்ற இடமெல்லாம் தடம் பதித்து கொண்டிருக்கும் அருமை ஆரியர் மாமா எங்கு சென்றாலும் தனது புகழினை அவர் பாடமாட்டார், அவர் புகழை ஊரே பாடும். அப்படின்ற முறையில் கோவில்பட்டி மாநகரத்து அன்பமையன் அழகேசன் அவர்கள் அழகு அம்புட்டுமே நடந்திருக்குங்க. உங்களுக்கு இன்னும் 15 அக்கா கூட கட்டி கொடுப்பேன், ஆனா வாய்ப்பு இல்ல, பொண்ணு கிடைக்கல. அன்பு மாமா அழகேசன் அவர்கள் இவர் 6 மணி பின்பற்ற வாய்ப்பு இல்ல.
கண்மணி சிப்பியில் முத்தாச்சு. முட்டாச்சு. ஆமா, முத்துதானே நம்ம சொத்து. எல்லாம் நம்ம சொத்துதான். உன்னைக்கும் உங்களை நினைச்சது ரொம்ப பெருமையா இருக்குங்க. ஏங்க? இந்த அழகான ஒரு பழைய பாடல்கள் முறையா இசைச்சீங்க பாத்தீங்களா? ஆனா இப்போ வந்து பாட்டு வருது, ஏதாவது கேட்க முடியுதா? ஏன் மாப்ள? இப்ப இருக்கிற பாட்டெல்லாம் எழுச்சலா தாங்க வருது. ஏங்க? ஓத்தாண்டியா கொம்மாண்டியா கேட்டாதான் பாட்டுங்கிறியா? ஏங்க, அது நல்ல வட்டம். ஏதாவது புரியுதா? சரி, இப்ப உங்களால ஒரு சின்ன டெஸ்ட் ஒண்ணு வைக்க போறேன். எப்படி? இப்போ நான் ஒரு 2 வரியில ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறேன். ஓ, ஏன்னா இங்க வந்து ரெண்டு வரியில இங்க வந்து நிறைய பெரியவங்க உட்கார்ந்து இருக்காங்க. அதனால ஒரு சின்ன டெஸ்ட். இந்த 2 வரியில ஒரு பழைய பாட்டு ஒண்ணு பாடுறேன். கண்ணதாசன் எழுதின பாட்டு. இந்த பாட்டுக்கு விளக்கம் தெரிஞ்சால் இங்க இருக்கிற யாரு வேணாலும் தைரியமா சொல்லலாம். பாடவா? அன்பளிப்பு ஒரு மயில் தரவா? இப்ப என்ன பாட்டுன்னா, நாணய மனுஷனுக்கு அவசியம், கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது, அத உடனடியா மனைவி பேரில் உயிரும் எழுதக்கூடாது. பாத்தீங்களா? கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது, அப்படி கட்டினாலும் பொண்டாட்டி பொய்யில் எழுதக்கூடாது. ஏங்க பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி மாடி வீடு கட்டி என் பொண்டாட்டி பொருள் எல்லாம் என்ன குற்றம்? அதானே ஒரு கவிஞன் அந்த காலத்துல எழுதி நானே சும்மா எழுதிருப்பானா? அதானே. இதுல விளக்கம், பெரிய விளக்கமே இருக்கு. என்ன விளக்கம்? கடனை வாங்கி மாடி வீடு கட்டாத உடனடியா பொண்டாட்டி பொருள் எழுதாத என்ன விளக்கம்னா? என்ன விளக்கம்? இப்ப நீங்க கஷ்டப்பட்டு லோன் வாங்கி ஒரு 2 வீலர் ஒண்ணு வாங்குறீங்க. இந்த லோனை நீங்க கட்ட முடியலன்னா லோனுக்கார என்ன பண்ணுவீங்க? லோனுக்கார என்ன நம்ம வண்டி ஏத்திக்கிட்டு போயிட்டு லோனு கட்டல வண்டியை கூடாது. முதல்ல நம்மள கேட்ப. அதே போல இப்ப பொண்டாட்டி பொருள் நீ லோனை வாங்கி வீடை கட்டிவிட்டு வீட்டுக்கு லோனை கட்டலன்னா லோனுக்கார என்ன பண்ணுவீங்க? பொண்டாட்டி ஏத்திட்டு போயிருவேன். அப்ப பொண்டாட்டி வேணும்னா லோன் மசூல் வாங்காத, அடுத்த லோன் வாங்குவோம், அடுத்த பொண்டாட்டி கட்டிக்குவோம். வழக்க மாதிரி பிச்சு போடுவேன். இப்படியே லோன் வாங்கி பொண்டாட்டி எடுத்து பொழப்பு எங்க நடத்துறது? எல்லா இடத்துலயும் இப்படிதான் பிரச்சனை. நம்ம நினைச்சு அதை விட்டு போயிட்டு இருக்கு. அந்த விஷயத்துல நான் ரொம்ப பெருமைப்படுவேன். எல்லாத்தையும் தப்பிச்சு வந்துட்டேன். எப்படி? ஆமா, எல்லாத்துலயும் தப்பிச்சுட்டு. யாரு காரணம்? யாரு? என் மாமியா பஞ்சவர்ணம் தான் காரணம். பஞ்சவர்ணம்ல பஞ்சவர்ணம் 5 நல்ல மனுஷங்க, 5 கலர். ஆனா திடீர்னு என் மாமியா போன வாரம் செத்து போச்சு. எந்த மாமியா? இருப்பா, துக்கத்தை நாங்க சொல்லவே இல்லை. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? என் மாமியா ஊருக்குள்ள என்ன நுழையவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மாமியா முளைஞ்சா வெட்டு வந்துட்டாங்க. ஏப்பா அப்படி என்ன காரணம்? கேட்டா அந்த என் மாமியார கொண்டேன்னு பேசுறாங்க. ஐயா, நீ அங்கேயே போனதில்லை. நான் போய் மாமியா மேல பாசமா இருக்கேன். எப்படி நீங்க இந்த விஷயத்த கேளுங்க. சொல்லுங்க. போன வாரம் என் மாமியா என்னைய கூப்பிட்டுச்சு. எதுக்கு? உசுறு வர மாதிரி கேட்காதீங்க. மாமியாருக்கு 1 ஏக்கர்ல மாந்தோப்பு இருக்கு. மாமியாவுக்கு 1 ஏக்கர்ல? மாமியா சொல்லுச்சு, கலவரம் காய்ச்சி தொங்குவே மருமகனே மாமரத்துல பூவும் பிச்சுமா இருக்கு, வண்டு நிறைய வைக்குது, பிரேயரை தூக்கிட்டு வாங்க மருந்து அடிக்கணும்னு மாமியா சொல்லுது. மருந்து அடிக்கிறதுக்கு மருமையில கூப்பிடுறது மருந்து அடிக்க. நானு கலக்கிட்டு கிளம்பிட்டு மருந்தெல்லாம் கலக்கிட்டு நானு என் மாமியாவை கூப்பிடுது. ஆமா, மாமி சும்மா இருக்காமா. நானு என் மாமியாலும் தோப்புக்குள்ள போனோம். நல்லா இருக்கு. அப்பதே மாமியாளுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. மாமரத்துல இருந்து ஒரு நல்ல பாம்பு லவக்குன்னு உருவிய மாமியா தோல் பட்டு விடுங்க. மாமியா பதறிச்சு. ஐயோ மருமகனே பாம்பு. அத்தை அசையாத கழுத்துல இருக்கு முரட்டு பாம்பு. ஒத்துச்சுன்னா சோழி முடிச்சு போச்சு. நான் பாம்பை எப்படி அடிச்சு உங்களை காப்பாத்தினேன். சரிங்க மருமகன் அடிச்சுல. நான் போனே புடிச்சு உருவிட்டு பாம்பு வாழத்தை உருவுன வேகத்துல பாம்பு விக்கிற சுண்ட. இந்த பாம்பு சுண்டுன வேகத்துல மாமியால காத்துக்கிட்ட ஒரே கொத்துனா என் மாமியாளுக்கு வெள்ள வெள்ளையா வருது. எது? வாயில முறை. நான் தான் விடுவேனா? ஆத்து மாமியால அப்பதான் யோசனை வந்துச்சு. என்ன? அதுக்கு முந்தின வாரம் நாங்க வயக்காட்டுல கடலை போட்டிருந்தோம். சரி. கடலை செடி புடுங்குறப்ப என் சித்தப்பனை கால சொரட்ட பாம்பு கட்டி போச்சு. சரி. அப்ப என் சித்தப்ப அண்ணாக்கார வந்து ஏத்தி கட்டினாரு. எதுக்கு சித்தப்பான்னு கேட்டேன். ஆஸ்பத்திரி போகிறதுக்கு விச ஏறாம இருக்கிறவனா அதுவே கெட்டுனாரு. இப்பதான் எனக்கு யோசனை வந்துச்சு. மாமியால காப்பாத்தி ஆகணும். மாமியால காதுகிட்ட பாம்பு ஒத்திருச்சு. இந்த விஷம் உள்ள இறங்க விடாம தடுக்கணும்னு கவுத்தை எடுத்து கழுத்தை போட்டு இறுக்கி கட்டி சொத்து போயிட்டான்.
அப்புறம் ஊருக்குள்ள உடனே விடுவாங்க. அப்புறம் நல்லது பண்ண நினைச்சா நானா மாமியார கொண்டு விஷயம் இறங்காம பண்ற காரியம் நான் விஷம் இறங்காம இருக்க காலத்துல இருக்கு பதட்டத்துல ஒண்ணும் தெரியல. தாத்தா நான் கேட்கிறேன், நான் செஞ்சது தப்பாத்தா? நீங்க சொல்லுங்க. விஷம் உள்ள இறங்க கூடாதுன்னு நினைச்சு கேட்ட தப்பா? அப்பவே காதா இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு இல்லத்தா. நாளைக்கு நீங்க உங்க மாமியார செஞ்சு வருங்க. பயனே நல்ல விலை காதல போட்டு முருகன் சார்பாக மாமியை கொண்டதற்காக ₹1 அன்பளிப்பாக வாங்கிக்கலாம். அன்னைக்கு கொடுத்தாலும் மாமியார் நெத்தில வச்சு விட்டுருப்பேன். ஏப்பா நல்ல விலைக்கு காதல ஊத்துச்சீங்க அப்படியே தான் உறுதிருப்பேன். இந்த நாகத்திற்கு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு ஆரியின் அருமை பாசமிகு மாப்பிள்ளை. மாப்பிள்ள என்னைக்குமே மாப்பிள்ளதான். மாப்பே இல்ல அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு. எங்க சென்றாலும் வெற்றி பேச முடியும். ஆரியின் பாசமிகு மாப்பிள்ளை. ஏன்னா அவருக்குன்னு ஒரு இடத்தை தனியா நாங்க வச்சிருக்கோம். அந்த இடத்துல என்னைக்குமே அவர் நல்லபடியா இருக்காரு. சிறப்பாக அன்பு மாப்பிள்ளை என்னைக்குமே சங்கட்டமே படாத அன்பு மாப்பிள்ளை சரவணன் அவர்கள் இவரது மேடையில் மிருதங்கம் தப்பியன டோல்ல
மனமார்ந்த நன்றி. மற்றும் அதற்கடுத்து இணையாக இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் இங்கு சிறந்தொரு முறையில் அருமையாக வாசிச்ச மாப்பிள்ளைக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. எப்படிங்க எதுக்கு எது சலிச்சதில்லை. ஆனா நானும் அடுத்த ஜென்மம் இருந்தா ஒரு பக்கவாத்திய கலைஞராக பிறகுறதுக்கு ஆசை. பப்புனா இருக்குது வேஸ்ட்டுங்க. ஹலோ சித்திரவதை அப்படி சொல்லாதீங்க. யார் சொன்னா? நீங்க தாங்க கொடுத்து வச்சுக்கோ. போலும் என்ன சொல்லி இப்படித்தான் சொல்லி பப்புனா நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆசை காசு பொம்பளைக்கு பொம்பளை அப்படி சொல்லாதீங்க. உண்மைக்குமே இந்த இடத்துல நிக்கிற பப்புனு எங்களுக்கு இந்த வேதனை வந்து எங்களால சொல்லி மாற முடியாது. சொல்லாதீங்க. நிம்மதியா எங்க கடத்தல கூட போக முடியலங்க. குளிர்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு நீங்க அப்படி நினைக்கிறீங்க. கதை 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 நீங்க மேடையில தான் சொல்றீங்க. விடிய காலம் ஆயிட்டா எங்கேயும் போக முடியலங்க. ஏங்க அன்னைக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சுட்டு மதுரை மாட்டுத்தாண்டி பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டாங்க. எதுக்கு வீட்டுக்கு போகத்தேன் நல்ல வேலை அருப்பு கொட்டை பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிறது. சரி இந்த மீசை இல்லாம இருக்கவும் இப்ப கொண்ட வேற போட்டுருக்கனா பேக்கோட நிக்கிற ஒரு ஆளு சைஸா வந்து என்கிட்ட கேக்குறியா? கேட்கல வந்து நிப்பானே 100 ரூபாய் தரேன் வரையா பாத்ரூமுக்குள்ள போவோம். ஏப்பா நான் ரோசப்பட்டேன். ரோசா ரோசா நெஞ்சு சட்டை ஏத்தி பிடிச்சிட்டேன். ஏன்டா மோத்தா மகனே நான் யாரு நினைச்சா செருப்பு பிஞ்சிர மானகட்டம். ஏன்டா நான் ஒரு பப்புனுடா என்ன பார்த்து 100 ரூபாய் தர வரையா பாத்ரூம் போன்ற குத்து வழக்கமார் பிஞ்சுவாங்க. ஒழுக்கமா 2000 கூட பார்த்தாடா வருவேன். அவன் 100 ரூபாய் கிடைக்க முடியாது. அதுக்கு அதை எவ்வளவு தங்க எதுலையுமே தரத்தை நாளத்திற்கு சிறப்பான முறையில் எங்கு சென்றால் சிறந்ததொரு முறையில் ஆளுநருடைய மிக சிறப்பாக சிவனுக்கும் ஆளுநர் சக்கரவர்த்தி நம்ம பிராணியில் இருக்காமல் இருக்கும் செட்டியப்பட்டி மாநில அன்பு பாயசத்தை முத்துராஜ் அவர்கள் இவருக்கு முறையில் ஆளுநர் அந்த சைடு ரவுண்ட்
நுணுக்கமான விஷயம் பாத்தீங்களா? இந்த இந்த குறிப்பு கூட நல்லா கை தட்டுறீங்க. அந்த பகுமானமா உட்காந்துட்டு ஒரு ஒம்பளை கை அசைக்கிறேன். சீட்டுக்குள்ள உட்காந்து என்ன பகுமானமா அப்படி கொட்டை உட்காந்துருக்கீங்க? முந்தியெல்லாம் வெறும் பப்புன்னு வந்தா தலையா தெரியும், இப்ப வெறும் முக்காடாட்டம் தெரியுது. ஏன் மதம் மாறிட்டாங்களா? என்ன தெரியலையா? குளிர் 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 என்ன கையை மறந்துருச்சு. நான் கேட்கிறேன், ரெண்டே இடம் தான் அந்த குளிருக்கு. அதனால அங்க வச்சிருக்காங்க. எண்ணமெல்லாம் இருக்கு. ஆமா, கட்டணும்னு ஆசையெல்லாம் இருக்கு. மனசு வருது, முடிக்க முடியாது. இப்பயே இந்த நிலைமை எடுத்தா கடகடன்னு ஆடுது. என்ன ஆனதுக்கு எல்லாமே அப்படித்தான் இருக்கு. பணி என்று பாராமல் எங்கே பணியை நாங்கள் செய்கிறோம். எங்களை வேலை வாங்குற பணிகளை நீங்கள் செய்தால்தான் அந்த பணி சிறக்கும் அப்படின்ற முறையில் இந்த நாட்டுக்கு அருமையாக தாளையை சுருதிக்கிறது அண்ணப்பா இன்ப செல்வன் அவர் உங்களுக்கு நடைபெற முடியும். சீனன் தாளம் சிறந்த முறையில் சாப்பாடு ஏற்பாடு. எப்படி சாப்பாடு? சரியான சைவ சாப்பாடு முறையான முறையில். ஒரு முக்கியமான உண்மையான விஷயம் கேட்டீங்கன்னா, நீங்க இந்த நாடாக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி மாசம் ஆமா மார்கழி மாசம் மாசி மாசத்துல மட்டும்தான் நாங்க சைவ சோளம் தின்ன முடியும். அப்புறம் போறவங்க கறிதான் வெட்டுக்கிட்டு இருட்டாவில் இருக்கு. அதையும் ஒரு சில ஊர்ல தான் எங்களுக்கு ஆட்டுக்கலாம். மத்த ஊர்ல எல்லாம் இந்த பிராத்தல் கோழிய போய் பிராத்தல் அது எப்படி சொல்றீங்க? அந்த கோழி சேவலும் சேர்ந்தா முட்டை ஓடுது இல்ல, ஊசிய புதக்குன்னு குத்துங்க. ஆமா, பிராத்தல் பண்ணி பிராத்தல் தானே. அதுதான் பிராத்தலா? அதுல இன்னொரு உண்மை பார்த்தீங்களா? என்ன? நம்ம நாட்டு கோழியை இந்த சந்தில விட்டா ஒரு ஓட்டு விட்டே தாண்டி பறந்து போகும். அதுதான் பிராத்தல் கோழி. ஆனா அந்த பிராய்லர் கோழி வருங்களேன், அந்த முண்டையை எங்கன தூக்கி போடல அது அங்கனையா தான் கிடக்கும். ஏன் மறக்க முடியாதா? செயல் கெட்டு போச்சு. ஆனா அத கூட விடுங்க, நம்ம வீட்டு நாய சூன்னு பார்த்தா காக்க. ஆனா அந்த கோழி கடையில கோழி காலு ரெக்கைய தின்றதுக்குனே ஒரு 4 நாய் படுத்திருக்கு. சொல்றேன், அந்த நாயை போய் நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க வீம்புகள் காலைல பண்ணி பாருங்க. அந்த கோழி கடையில படுத்திருக்க நாயை போய் சூன்னுங்களே, அந்த நாய் ஓ அப்புறம் அந்த கறியை திண்டு போட்டு பிள்ளைய 10 வயசுல வயசுக்கு வந்துருது. அந்த பிள்ளைய கட்டி கொடுத்தா பிள்ளை தங்க மாட்டது, நீர் பையில கட்டின்னு சொல்லிட்டு குட்டி போட வச்சு ஆஸ்பத்திரியில பிள்ளை போட்டு கறந்து விட்டுருவேன். நம்ம சாப்பாட்டு உணவு முறையை சரியா சாப்பிட்டோம்னா எல்லாமே சரியா இருக்கும். சைவ சாப்பாடு அருமையான முறையில் ஏற்பாடு செய்து அன்பு சார்ந்த கிராமத்தாருக்கும் அதை தாத்தாந்து ஊத்து தண்ணி ஊத்தி வச்சிச்சு. உண்மைக்கு எங்க ஏரியாலும் கிடைக்கல, அந்த தண்ணியை குடிக்க ஆசை. எங்க தொண்டை கட்டிக்கிறோம் பயமா இருக்கு. சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு. ஒரு குறை ஒண்ணு. என்ன குறை? சூப்பரா கவனிச்சாங்கல்ல. என்ன குறை? சும்மா சொல்லுங்க, சொன்னதான் தீர்க்க முடியும். என்ன குறை? நம்ம ஊர் தான் சொல்லலாம்ல. சும்மா சொல்லுங்க. ரசம் தண்ணியா இருந்துச்சு. ரசம் தண்ணியா இருக்கு. அப்புறம் எதுல இருக்கு பாத்தீங்கன்னா கொழுப்பு. நல்ல வேலை. அவங்க வீட்டுல அதாவது உள்ள சொல்றாங்க. அப்படியா? கோபப்படாதீங்க, உண்மைதான். ஒரே குழம்புல 3 விதமா எடுத்துக்குவாங்க. ஓ, கொண்டாடிட்டு குழம்பு வை, நான் இவருமே பேர் வச்சுக்கிறது. அது ரசமா மோராண்டு சாம்பார்னு ஒண்ணு வைக்க. சரி, மேலால இருந்தாப்பு எடுத்தா ரசம், நடுவுல கலந்து கொஞ்சம் எடுத்தா சாம்பார், கீழே இருந்தா பருப்பு கூட்டு புரிஞ்சு. அப்ப இதே மாதிரி வச்சு ஊட்டா முட்டைக்கு எப்படி ரசம் என்னன்னு தெரியும், சாம்பார் என்னன்னு தெரியும். அப்ப மொத்தத்துக்கு எல்லாமே ஒண்ணா தெரியும். அப்புறம் அவனை போய் கோச்சிக்கிறியா? அப்ப அவர் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நாளத்திற்கு அருமையான முறையில் சிறப்பாக யூடியூப் சேனல்கள் அன்பான முறையில் சரி இருக்கட்டும். ஆமா, விளம்பரம் தேவையில்லை. சிறப்பானவர்கள் அனைவருக்கும் சென்ற இடம்லாம் ஆமா எங்களுக்கெல்லாம் நல்லதொரு முறையில் ஏற்பாடு செய்கின்ற அன்பு சகோதரர்களே, அனைத்து நாடும் கொண்டு செல்லும் கலைமூர்த்தி அவர்களுக்கு கலைக்குள் சிறந்தொரு முறையில் இங்கு நமது ஊரையே அழகாக அலங்கரித்து சிறப்பான முறையில் நாடக நடிகருக்கு மிக தெளிவான முறையில் மிக சிறப்பாக இங்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய சிறப்பான முறையில் எஸ்பி சரவணா ஆடியோஸ் மற்றும் எஸ்ஏ ஸ்ரீராம் ஆடியோஸ் கம்பெனியை மிக சிறப்பாக ஒளி அமைத்து கொடுத்து சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக சரவணா ஆடியோஸ் உரிமையாளருக்கும் ஸ்ரீராம் ஆடியோஸ் இது உள்ளவர்களுக்கும் அதில் பணியாற்றுகின்ற அன்பு
சொந்தங்களுக்கும் உள்ளங்கணிந்த நன்றிகளை சிறப்பாக தெரியப்பட்டுக் கொள்கிறோம். நன்றி நன்றி. மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் நாடகத்தை அமைத்துக் கொடுத்து நாடகத்தின் அமைப்பாளர் என்ற முறையில் நன்மதிப்பினை பெற்றுக் கொண்டிருக்கும் நமது ஊருக்கு பெருமை தெரிவர் வகையில் நல்லதொரு நடிகர்களை முறையாக தேர்ந்தெடுத்து சிறப்பாக அமைத்துக் கொடுக்கும் நாடகத்தின் அமைப்பாளர் சிறந்த ராஜ நடிகராக திகழக்கூடிய லிங்கப்பட்டி மாவட்டத்து அன்பப்பார்கள் பி பொன்னையா அவர்கள் சிறப்பான முறையில் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார் என்பதை பெருமிடமும் பாசித்துக் கொண்டும் நெஞ்சார்ந்து தெரியப்பட்டுக் கொள்கிறோம். மற்றும் இந்த நாடகத்திற்கு நாட்டியமாடி நடனமாட காத்துக் கொண்டிருக்கும் நடன மங்கை செங்கல் வெற்றி பேசப்படக்கூடிய பல இளைஞர்கள் மனதை கப்பு இருந்து கொண்டிருக்கும் கரண்ட் பாஸ் கரண்ட் பாக்ஸ் தைரியமா கைய விடலாம். எப்படி விடணும் எப்படி விடணும் உரம் ஓட்டு விட்டா பிரச்சனை கிடையாது. சரி கரண்ட் அடிக்காது. ஆமா க்ளவுஸ் போடுறேன் சும்மா இல்ல அது போடுறது எனக்கு பிடிக்காது. அவர் ஒரு அனுபவத்தை சொன்னா கேட்டுக்காரு. நான் கத்துக்கிறது அழகே சொல்ல மாட்டேன். விட்டு பாத்துருக்காரு. நாட்டிய வடக்கு மதுரை மாநகரத்தை சென்ட்ரல் ஆர்டர் பேசக்கூடிய MSK பாபா தாரணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி அருமையான முறையில் பாப்பா பேரை சொல்லி முடிச்சாலும் வளவெளி பிரச்சனை வாங்கி தாங்க வருஷம் ஆட்சி பிள்ளை பார்த்தா உடம்பு தாங்க. அதனால ஆமா ஒரு அளவுக்கு மீறி பப்புடுக்கார மூஞ்சியவே பார்க்க உங்க எல்லாருக்குமே எரிச்ச மசூரா அந்த ஆத்தால இடிக்கி இருக்கு. என்னங்க பண்றது அந்த பிள்ளைய கூப்பிடணும். நானும் பப்புனா வந்துட்டா ரெண்டு கதை சொல்லணும் இந்த நோட்டீஸ் படிக்கணும். உங்க எல்லாத்தையும் இங்கிலீஷ் வந்தா நோட்டீஸ படிச்சா உள்ள ஓனான்னு அப்படின்னு சொன்னா ஒரு பப்புனா அப்படியே கேட்கக்கூடாது. ஆமா இப்ப அந்த உள்ள போய் டீ குடிக்கிறோம் பாத்தல அந்த புள்ள பார்த்தா டீ குடிச்சு ஜாக்கெட்ட மாட்டிக்கிறதுக்கு காவலை கட்டி அப்படியே வர சொல்லுவேன். எதுக்கு ஊர்ல எல்லாம் போய் கண்ணு வேணும். அப்பா அப்படின்னா உனக்கு எப்பவே போயிருக்கும். எனக்கு நான் போக பார்த்து பார்த்து சரியா நான் பழகிருச்சு. உங்களை விட எனக்கு அனுபவம் வரும்போது பாப்பா பேர சொல்லி முடிச்சாலும் பபுனா எடுத்து கொடுக்க பேர் சொல்லிட்டு உள்ள ஓடிட்டு அந்த புண்ணியவை அழைக்கின்றேன். உங்கள் முன்னால் பபுனா எடுத்து கொண்டிருப்போம். மதுரை ஏர்போர்ட் அருகாமலுக்கும் நல்லூர் பிவி முத்துவேல் அவர்கள் இசைப்படிவாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமலுக்கும் சோழன்குடி என்ற கிராமத்தை சேர்ந்த AS தங்கராஜ் ஆகிய பபுன் காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு அழைச்சு வர்றேன். ஏன்னா ஒரு அளவுக்கு நிற்க கூடாது. கண்டிப்பா உங்களுக்காண்டி அந்த பெண்மகளை எப்படி அழைக்கிறேன் என்று பார்த்தால் சரியாவா? அதுக்கு தானே வந்திருக்கா. சங்கீதமேகம் தீ சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம்
ஏ